வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஆர்எம் மாடியூலை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து சிஆர்எம் மாடியூலில் பார்த்தீங்கன்னா நிறைய லீட்ஸ் இருக்கும். நம்ம வந்து லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். வேரியபிள் ஸ்டேஜஸ் வந்து நம்மளால அசைன் பண்ணிக்க முடியும். அந்த லாஸ்ட் வந்து என்ன ரீசன்னால நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இது மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து லாஸ்ட்ன்றது நடக்கும் லீட்ஸு. ஸோ அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக சில மேனேஜ்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து ஓடலை வந்து எப்படி பெஸ்ட்டாக வந்து எடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஆர்எம் மாடியூல்குள்ளே போய்க்கிறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லீட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா லாஸ்ட்டுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்டோட ரீசன் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். சில இது தெரியும், சில இது தெரியாது. தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். கான்ஃபிகரேஷன் போய்க்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரீசன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு நம்ம நியூவாக லாஸ்ட் ஏதாவது ரீசன்ஸ் தெரியும், நம்மளோட பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் சொல்லி தான் லாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும்னா நம்ம வந்து இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நியூன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்னவோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இது நான் என்ன பண்ணுறேன்னா டூ எக்ஸ்பென்சிவ். நான் சும்மா ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். டெஸ்ட்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மை பைப்லைன் போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஆஃபீஸ் டிசைன் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது டிவைஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசிஷன் அதில் போய் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்குது, ப்ரொபோஷன் ஸ்டேஜில் நான் இந்த லீடை வந்து லாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கஸ் லாஸ்ட் என்ன என்ன ரீசன்னாலன்னு நம்ம வந்து இதில் கொடுத்துக்க முடியும். நான் டெஸ்ட்டுன்னு கிரியேட் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணேன் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏதாவது க்ளோசிங் நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே வந்து கொடுத்துக்க முடியும். கொடுத்துட்டு இங்கே வந்து மார்க்கஸ் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அந்த பைப்பில் அந்த ஸ்டேஜில் இருந்து மூவ் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரிப்போர்ட்டாக பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ இங்கே மேலே ஃபில்டரில் ஸோ இங்கே லாஸ்ட்டுக்குன்னு தனியாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எத்தனை லீடு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது லாஸ்ட் ஆச்சு அப்படின்றது தெரியும். ப்ரொபோசிஷனில் வந்து நான் இப்போ கொடுத்த இந்த லாஸ்ட் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து என்ன ரீசன்னால கிடைச்சிருக்கு, என்ன ரீசன்னால லாஸ்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா இங்கே நம்ம லிஸ்ட் வியூ இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து நான் போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து போயிட்டு இங்கே வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் ரீசன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பீரியாரிட்டி ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா எந்த சிட்டி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வேணும்னா நம்ம வந்து இங்கே எனபிள் பண்ண ஆட் ஆகிட்டே இருக்கும். கிரியேட்டட் எப்போ கிரியேட் பண்ணோம் அப்படின்ற டேட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை லாஸ்டான எல்லாத்துக்குமே வந்து ரீசன்ஸ் வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏ டு இசட் நம்ம வந்து ஒரு இது வந்து லீடு வந்து லாஸ்ட் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கான ரிப்போர்ட்டு செப்பரேட்டாக எடுத்துக்க முடியும். வார்ன் ஆகுது அப்படின்னா அதில் வார்ன் ஆனது எத்தனை, அதில் எவ்வளோ நமக்கு ரெவன்யூ வந்திருக்கு, அது மூலிமா போட்ட கொட்டேஷன், சேல்ஸு கொட்டேஷன் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, இன்வாய்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து ஒரே வியூவில் வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.